ஹாய் கைஸ், இந்த வீடியோல உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க படம் ஒரு ஆக்ஷன் மூவி தான். ஆக்ஷன் ரசிகர்களை இந்த மூவி 100% சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையில அந்த மூவியை நான் எடுத்து வந்திருக்கேன். ஆக்ஷன் மூவின்றதுனால ஸ்டோரி லைன் பெருசா இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க வேணாம். இந்த படத்துல ஸ்டோரி லைனுமே நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய குற்ற பின்னணி உள்ள நம்ம ஹீரோ தன்னோட தண்டனை காலத்தை முடிச்சிட்டு ஜெயில இருந்து வெளில வராரு. வெளியே வரையிலே இனி நம்ம எந்த குற்ற பின்னணியும் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு முழு முயற்சியோட வாழ நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர மனுஷனை வாழ விட்டுருவாரா நம்ம கடவுளு. அவரோட பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு அவனுக்கான பண தேவையும் அதிகப்படுத்தி விட்டுருவாரு. இப்ப நம்ம ஹீரோ மதில் மேல் பூனையா தான் எதிர்பார்த்த அந்த அமைதியான வாழ்க்கையை வாழ்றாரா, இல்ல தன்னோட பண தேவைக்காக தனக்கு பிடிக்காத அந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறாரா அப்படின்றத அந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்தோட பேரு டேமேஜ். 2009 வெளியே வந்த படம். இப்போ அந்த படத்துல இருக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே கதை சொல்லி ஆர்ஜே. நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்ல போடாத படங்களா எடுத்துட்டு வரதான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்க சிலாகியத்துல மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஓப்பனிங்ல கொஞ்சம் கரடு முரடா அடியானுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கிற இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜான் பிரிக்னர். ஆளை பாத்தீங்கன்னா சும்மா ஜெய்ஜாண்டிக்கா ஒரு 50 பேர் அடிக்கிற மாதிரி தான் இருக்காப்ல. பாவம் ஏதோ ஒரு கொலை வழக்குல உள்ள வந்திருப்பாரு போல. இப்போ சில காலங்கள் ஜெயில இருந்து தன்னோட தண்டனை பீரியட முடிச்சிட்டு ஜெயில இருந்து பரோல்ல வெளில போறாரு. இப்ப ஜெயிலோட கேட் ஓபன் பண்ண தன்னோட சுதந்திர உலகத்துல முதல் காலடி எடுத்து வைக்கிறாரு. வாழ்நாள்ல பாதிய ஜெயிலே கழிச்சதுனால இனி இருக்கிற நாளையாவது நம்ம நிம்மதியா வாழ்வோம் அப்படின்ற எண்ணத்துலதான் ஜெயில இருந்து வெளில வராரு. அப்படியே பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டு அந்த பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க ஒரு பஸ்ஸும் வந்து சேருது. அதுல ஏறி உட்காந்து தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. இனி எந்த கிரிமினல் கூட்டத்திலயும் ஈடுபடக்கூடாது, இனியாவது வேலை பார்த்து பழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடி ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குறாரு. இவர் மேல கிரிமினல் குற்றம் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு கம்பெனி இவருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. என்னடா சோதனை, ஒருத்தன் ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அண்ணாந்து பார்க்க ஒரு உயரமான கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு. சரி நம்மளும் கொஞ்சம் முரட்டாளா தானே இருக்கும், எந்த வேலை விட்டாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலைக்கு சேர்றாரு. அப்புறம் அங்க இருக்கிற சூப்பர்வைசர் சொல்ற வேலையெல்லாம் பண்றாரு. வேலை முடிஞ்சது நைட்டு பார்ல தண்ணி அடிக்க போறாப்ல. அங்கதான் வேலை பாக்குறாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் பிராங்கி. அங்க குடிக்க வந்த 4 களவாணி பயலுங்க பிராங்கிய புடிச்சு உரண்டை எடுத்துட்டு இருக்கிறானுங்க. கட்டி பிடிச்சி கசம்சா பண்ண ட்ரை பண்ண அத தூரத்துல இருந்து பாக்குறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் என்ன, படத்தோட ஹீரோ வச்சு அநியாயத்தை தட்டி கேட்டாவணுமே அங்க இருந்து போயிட்டு அதுல ஒருத்தவனோட குரல் வலைய பிடிக்கிறாரு. அவன் எலி குஞ்சு கணக்கா இவரோட கைக்குள்ளேயே அடங்கிடுறான். அப்படியே தரத்தரன்னு அவனை இழுத்துன்னு போய் லிப்டாண்ட தூக்கி வீசுறாரு. அதை பார்த்த பிரிங்கி அவன் மேல கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அவர் அடிச்சதை பார்த்த பார் டெண்டர் இம்ப்ரெஸ் ஆகி ஆன் ஸ்பாட்ல அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாரு. இனி நீந்தாம்பல இன்மேட் இங்க பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ 2 வேலை பண்றாரு. காலையில கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்றது, நைட் ஆனா பார்ல வந்து பாடி கார்டா வேலை பாக்குறது. அப்படியே நைட்டு பார் வேலைக்கு வந்துடுறாரு. இங்க பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்க 2 பேரும் சமாதானம் பண்ணி விட்டுட்டு போயிட்டு அவரோட டேபிள்ல உட்கார்றாரு. பயப்பிள்ளைங்க சரிப்பட்டு வரமாட்டானுங்க போல, திரும்பவும் சண்டை போட்டுக்கிறாங்க. இனி சமாதானம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்ச ஹீரோ அங்க போயிட்டு இவனுங்க 2 பேரையும் 2 தட்டு தட்டி லிப்ட் வாசல்ல கொண்டு வீசிட்டு வந்துடுறாரு. அவனுங்களை அடிச்சு வீசின தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த ரீனோ சடனா வந்து இவர் அப்ரோச் பண்றான். அப்ரோச் பண்ணுவன், நீங்க நல்லா போல்டா இருக்கீங்க, நல்லா ஃபைட் பண்றீங்க, என்கிட்ட ஃபைட் பண்றதுக்குன்னே ஒரு வேலை இருக்கு, வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவர் அந்த வேலையை மறுக்கிறாரு. மறுத்தவன விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவர் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு இப்பதான்டா நானே ஜெயில இருந்து வந்திருக்கேன், திரும்பி என்ன ஜெயிலுக்குள்ள அனுப்பிடுறாரா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. மறுநாள் ஈவினிங் தன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை முடிச்சுட்டு வெளில வராரு. அவரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வெரோனிகா. இவங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவால இதுக்கு முன்னாடி அடிச்சு கொள்ளப்பட்டவரோட மனைவி. இவங்க
இவனுங்க ஹீரோவால கணவனை இழந்த பெண் அப்படியே காபி ஷாப்புக்கு போயிட்டு எதையோ டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெரோனிகா சொல்றாங்க, என் கணவன் அன்னைக்கு கொன்னதை நான் மன்னிக்கவே மாட்டேன், இருந்தாலும் எதுக்கு கேஸ வாபஸ் வாங்கி வெளியே விட்டனா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த நன்றிக்காக அதை நீ சரி பண்ணி கொடுப்ப அப்படின்றதுனாலதான் என்னோட பொண்ணு சேரா ஹார்ட் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்கா, அவளோட லைஃப சேவ் பண்ணுனாக்கா $250,000 ஹார்ட் ஆபரேஷனுக்காக கேக்குறாங்க. என் கணவனும் இல்லாத உலகத்துல இந்த பணத்தை என்னால ரெடி பண்ண முடியல, இன்னும் 2 மாசத்துல எப்படியோ நீ தான் அந்த பணத்தை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுதான் நீ என் கணவன் ஆன்மாவுக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும், நீ எப்படியும் ரெடி பண்ணி தருவா அப்படின்ற நம்பிக்கையோட போறான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுவா. அங்கிருந்து வீட்டுக்கு வந்த ஜானு தான் வச்சிருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து எண்ணி பாக்குறான். அவ சொன்ன அமௌண்ட்ல 0.5% கூட அந்த பணம் இல்ல, இருந்தாலும் அவளோட கணவனை தான் நம்ம கொண்டுட்டோம், அந்த பொண்ணோட லைஃப்னாச்சும் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்ற முடிவுக்கு வரான். இருந்தாலும் இவன் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை வச்சு அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாதுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ரீனோ விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனது. நைட்டு பார்ல வேலைக்கு போனவன் அங்க வேலை பாக்குற பிராங்கிய மீட் பண்றான். அவகிட்ட நான் ரினோவை மீட் பண்ணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவ, ரினோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணுவான், அடுத்தவங்க உயிரை பெட்டு வச்சுதான் அவன் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை மீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுக்க அப்படின்னுவா. இவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லாதனால வேற வழி இல்லாம நான் அவனை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்றான். இப்போ அவனை மீட் பண்ணி எங்கேயோ போனா பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்றான். இவனும் அந்த இடத்துக்கு அவனை அழைச்சிட்டு போறான். அந்த இடத்த பார்த்தா இல்லீகலா அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ஸ் நடத்துற இடம் மாதிரி இருக்கு. கம்பி வலைக்குள்ள 2 பேர் கொடூரமா அடிச்சுக்கிறானுங்க. கம்பிக்கு வெளியில பணத்தை கட்டிவிட்டு சண்டை போறவனுங்களை என்கரேஜ் பண்ணிட்டு நிக்குது ஒரு கூட்டம். வேணும் அவங்கிட்ட இந்த இடத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இது இல்லீகலா பெட்டிங் பண்ணி ஃபைட் பண்ற இடம், இந்த ஃபைட்ல நீ கலந்துக்கிட்டு நல்லா சண்டை போடுற பட்சத்துல எல்லாரும் உன் மேல பெட்டிங் பண்ணுவாங்க, நீ நினைக்கிறத விட பல மடங்கு பணத்தை நீ இங்க சம்பாதிக்கலாம் அப்படின்றான். இவன் ஆல்ரெடி ஜெயில இருந்து வரப்பே ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணத்துலதான் வெளியே வந்திருப்பான். அதனால திரும்பவும் இந்த வயலன்ஸ்குள்ள இறங்குறதுக்கு அவனுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ரெனோ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். மறுநாள் வெரோனிகாவை மீட் பண்ண அவ வீட்டுக்கு போறான் ஜானு. போனவன், நீங்க கேக்குற அமௌண்ட என்னால அந்த குறுகிய காலத்துக்குள்ள ரெடி பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்றான். இவளுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையான இவனும் முடியாதுன்னு சொல்ல ஆத்திரத்துல அவன்கிட்ட ரொம்பவே கத்துறா. சத்தம் கேட்ட குழந்தைய அங்க வந்து அவனை பாக்குறா. மறுநாள் காலையில கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் செஞ்ச வேலையில ஏதோ தப்பு பண்ணிருப்பான் போல. அந்த பாஸ் இவனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். திட்டிக்கிட்டே இருக்கையில ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி கீழே விழுகிறான். அதை பார்த்த ஜானு பதறி போய் உடனே அவனுக்கு சிபிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். அங்க இருக்கிறவனுங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் அந்த நேரம் அங்க வந்துருது. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அங்க வந்த கமாண்டோ ஜானுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. நீங்க பண்ண முதல் உதவியில தான் ஒரு உயிர் பழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. திரும்ப வேலைக்கு போனா ஒன்னாலதான் பாஸுக்கு இந்த நிலைமை, இனிமேல் இங்க உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வேலையை விட்டு அனுப்பிடுறானுங்க. திரும்ப நைட்டு பார் வேலைக்கு போனவன் பிராங்க் கிட்ட சொல்றான், என் உயிரோட எனக்கு அந்த குழந்தையோட உயிர் தான் முக்கியம், அந்த குழந்தையோட உயிரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அதனால நான் அந்த ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றான். இப்போ அந்த ஃபைட் நடக்கிற இடத்துக்கு போய் நிக்கிறான். கம்பி வலைக்கும் உள்ள பெட்டு கட்டினவங்களோட ஆக்ரோஷமான சத்தத்துக்கு மத்தியில 2 பேர் காட்டுத்தனமா அடிச்சுக்கிறானுங்க. இதை சைலண்டா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த சண்டையும் ஒரு முடிவுக்கு வருது. அதுல ஒருத்தன் மட்டும் ஜெயிச்சிடறான், ஒருத்தன் தோத்து போயிடறான். அடி வாங்கி தோத்து போனது யாரான்னு பார்த்தா ரினோவோட ஆளா இருப்பான். இப்போ அவன் தோத்து போனதுனால ரினோ அந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். இப்போ அந்த டோர்னமெண்ட்ல நீடிக்கணும்னா இன்னொரு ஃபைட் அவுட் ஜெயிச்சவனை வின் பண்ணா மட்டும்தான் முடியும். அப்போதான் என்ட்ரி கொடுக்குறான் ஜான். அங்க ஜான் ரெனோ கிட்ட நான் அவனை எதிர்த்து ஃபைட் பண்றான் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்டதும் ஃப்ரீங்கிக்கும் ரெனோவுக்கும் ரொம்பவும் மகிழ்ச்சி ஆகுது. இப்போ ஜானை எடுத்து சண்டை போட போற அந்த ஆப்போனண்ட பத்தி A to Z எல்லாத்தையும் ஜான் கிட்ட சொல்றான். இப்போ தன்னோட முதல் அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டுக்கு அந்த இரும்பு கூண்டுக்குள்ள இறங்குறான் ஜானு. அந்த கேஜுக்குள்ள போனதுமே அவனுக்கு ஏதோ ஒரு நரகத்துக்குள்ள இறங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. சுத்தி கம்பிக்கு வெளியே ஆக்ரோஷமான ஆடியன்ஸோட சத்தத்தோட ஒரு முரட்டு உருவத்தோட இருக்கிற ஆளை எதிர்கொள்ள போறான் ஜானு. அவன் பல்ல பாத்தீங்கன்னா சொராமின் பல்லு மாதிரி கூர்த்திட்டு வச்சிருக்கான். இவன் யாரோட சண்டை போட்டாலும் அவங்களை பிடிச்சி கடிச்சு வச்சிருவானா. இவன் ரொம்ப ஈஸியாவே ஜானை வின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறானுங்க. இப்ப பெட்டிங் பண்ணிருக்கவங்களோட ஆக்ரோஷமான சத்தத்தோட தொடங்குது சண்டை. புதுசா களத்துல இறங்கின ஜானுக்கு அவனோட மூவ்மெண்ட் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சொராப்பல்லுன்னு அடமொழியோட களம் இறங்கின ஆப்போனண்ட் ஒரு கட்டத்துல ஜானோட கையை விழுந்து கடிச்சிடறான். அதுல ஒரு பல்லு உடைச்சுக்கிட்டு ஜானோட கையோட வந்துருது.
சண்டையோட முடிவுல தன்னோட முதல் ஃபைட்ல வெற்றிகரமா வின்னும் பண்ணிடுறாரு ஜானு. இந்த வெற்றி ரெனோவுக்கும் பிராங்கிக்கும் பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. தனக்கு ஒரு நல்ல ஃபைட்டர் கிடைச்சினா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ரெனோ ஜான் கிட்ட பிரைஸ் மணியை கொடுத்துட்டு, இது ஆரம்பம் தான், இனிதான் நம்ம பணமழையில நனைய போறோம், அதுக்கு உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் எஃபோர்ட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னுவான். எனக்கும் இந்த பணம் மட்டும் பத்தாது, எனக்கும் நிறைய பண தேவைகள்லாம் இருக்கு, அதனால நானும் சண்டை போடணுங்கிற கட்டாயத்துல தான் இருக்கிறேன், நீ ஃபைட்டை அரேஞ்ச் பண்ணி பாத்துவோம் அப்படின்றான் ஜானு. ரெனோ உனக்கு ஸ்பான்சர் பண்றதுக்காண்டி ஒவ்வொரு ஆளா தேடி அலைறான். ஆனா யாரும் இவனுக்கு ஸ்பான்சர் பண்ண முன் வர மாட்டாங்க. ஒரு சண்டையில ஜெயிச்சதை வச்சுலாம் இவன் மேல அவ்வளவு பணம்லாம் கட்ட முடியாது அப்படின்றானுங்க. ஜான் மேல பணம் கட்ட பெருசா யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டாததால ரெனோ தன்னோட ஃபேமிலி ரிங் அடகு வச்சு கொஞ்சம் பணம் ரெடி பண்றான். இந்த பணத்தை வச்சு பெரிய சண்டையில எல்லாம் இவனுங்களால கலந்துக்க முடியாது அப்படின்றதால கொஞ்சம் அமௌண்ட் பெட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்கிற இடத்துக்கு போறானுங்க. ரெனோ, இந்த பாரு ஜானு, இந்த கொஞ்சம் பணத்தை வச்சு இதுல நீ ஜெயிச்சினாக்கா நம்மளோட பணம் டபுள் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைட்டை வின் பண்ணி நம்மளோட பணத்தை பெருக்கிக்கிட்டு அப்புறம் தான் நம்ம பெரிய ஃபைட் நடக்கிற இடத்துக்கு போக முடியும். அதனால எப்படியாவது இந்த சண்டையில வின் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்றான். ஜான், அதுக்கு என்னப்பா, சிறப்பா பண்ணிடலாம்ப்பா அப்படின்றான். சண்டை நடக்கிற இடத்த பாத்தீங்கன்னா ஒரு துறைமுகம் மாதிரி இருக்கு. சுத்தி நாயை நிறுத்தி வச்சிருக்கானுங்க. ஒவ்வொரு நாயும் கடிச்சா காக்குல கறிய தின்னும் போல. சண்டை நடக்கிற இடத்த சுத்தி நாயை நிறுத்தி வச்சிருப்பானுங்க. யாராவது சண்டை நடக்கிற ரிங்குக்கு வெளியில விழுந்தா அந்த நாய் அவங்கள குதறி தள்ளிரும். இப்படி ஆபத்தான ஒரு இடத்துலதான் சண்டைக்கு கல்யாணுங்கிறாரு ஜானு. ஆப்போனண்ட பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 6 அடிக்கு மாமிச மலையாட்டம் எதுக்கு வந்து ஜெயிண்ட் ஆட்டம் நிக்கிறாப்ல. சண்டை தொடங்க ஆப்போனண்ட் ஜானை போட்டு செம்மட்டி அடிச்சிடறான் ஆரம்பத்துல. சண்டையோட முடிவுல ஒரு வழியா அடிச்சு அவனை வின் பண்ணி அந்த கூட்டத்துக்கு மத்தியில தன்னோட ஆளுமையை நிரூபிக்கிறாரு ஜானு. அந்த பிரைஸ் மணியை வாங்கிட்டு கார்ல போகலையே ஜானு, இந்த பணம்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் பணம் தேவை, கூடிய சீக்கிரம் எவ்வளவு சண்டையை அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி ரெனோட்ட சொல்றான். சடனா வெரோனிகா கிட்ட இருந்து ஜானுக்கு ஒரு கால் வருது. குழந்தை வீட்டுல மயக்கடிச்சு விழுந்துட்டா, அவளை கொண்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹாஸ்பிட்டலுக்கு போன ஜானு, கவலைப்படாத, எப்படி நம்ம குழந்தைய காப்பாத்திரலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி நான் பணத்தை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றான். பண தேவை அதிகமா இருக்கிறதுனாலயும் ஆபரேஷனுக்கான பணம் தேவைப்படுறதுனாலயும் ஆபரேஷன் பண்றதுக்கான 4 பேரை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனாலயும் இருக்கிற கொஞ்ச நாள்ல கிடைக்கிற எல்லா சண்டையிலையும் கலந்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கான் ஜானு. கிடைக்கிற சண்டை எல்லாத்துலயும் கலந்துகிட்டு பாராபட்சம் பார்க்காம சண்டை எல்லாத்துலயும் வின் பண்றான். அண்டர் கிரவுண்ட் ஃபைட், ஸ்ட்ரீட் ஃபைட், கண்டெய்னர் ஃபைட் அப்படின்னு ஒரு ஃபைட்டை விடுறதா இல்ல, எல்லாத்துலயும் கலந்துகிட்டு எல்லா ஃபைட்லயுமே வின் பண்றான். ஃபைட்டிங் வேர்ல்டுல இவனோட பேரும் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிருது. போற பக்கம் எல்லாம் ஜானோட திசையா தான் இருக்கு. சும்மா இவன் மேல பெட்டிங் வந்து குவியுது. பணத்து மேல இருக்கிற தேவையும் வெறியும் இவனை கொஞ்சமும் சோர்வடைய விடாம உந்துதலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு பக்கபலமா பிராங்கியும் ரெனோவும் இருக்கானுங்க. அப்பப்ப காயங்களும் ஏற்படுது. அந்த காயத்தெல்லாம் இவன் பொருட்படுத்துறவே இல்ல. அப்பப்ப மருந்த போட்டுக்கிட்டு அடுத்த சண்டைக்கு தயாராயிடுறான். எல்லா சண்டையிலும் இவனே வின் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல இவன்கிட்ட சண்டை போறதுக்காண்டி ஆப்போனண்ட்டுக்கு பணம் கட்ட எந்த ஒரு ஸ்பான்சருமே முன் வர மாட்டானுங்க. இப்படியே போயிட்டு நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இனி பணம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெனோ தூக்கிட்டு போய் செம்ம வேலை வெளுக்கிறானுங்க. அடுத்ததான் அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் விட்ட ஒருத்தன் இவன் கிட்ட விட்ட பணத்தை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு ஃபைட் ஒருத்தனை ரெடி பண்ணிட்டு ஃபைட் அரேஞ்ச் பண்றான். இந்த ஃபைட் நடக்கிற இடத்த பாத்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச கார் செட்டு, சுத்தியும் பழுதான காரெல்லாம் நிறுத்தி நடுவுல நடக்குது இந்த சண்டை. எதுக்கு இருக்கிற ஆப்போனண்ட பாத்தீங்கன்னா இவனுக்காக கட்டையா இருக்கான். ஏன்டா என்னை அடிக்க இந்த மாதிரி கட்டையான ஒருத்தனை கொண்டு வந்திருக்கீங்களாடா, இவன் எல்லாம் 4 பஞ்சுக்கே தாங்க மாட்டானே அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து ஒரு லுக்க விடுறான் ஜானு. இப்போ 2 பேருக்கும் ஃபைட் ஆரம்பிக்க கட்டையனை சும்மாவே சொல்லக்கூடாது, செம்மட்டி அடிக்கிறான் ஜானு.
can't stop. சண்டையோட முடிவுல ஜானு குட்டியனோட மூஞ்ச குழப்பி வின் பண்ணிடுறாப்ல. அங்கேருந்து கட் பண்ணா நைட்டு ரெஸ்டாரண்ட்ல ரெனோ, ஜான், பிராங்கி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லாரையும் அடிச்சாச்சு, இனிமேல் எவனும் சண்டை கூட வரமாட்டான் நம்மகிட்ட, அதனால இதோட சண்டை போறத நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெனோ சொல்ல, ஜான் குழந்தையோட ஆபரேஷனுக்கு இன்னும் 150,000 வேணும் அப்படின்றான். அடே பேசிக்கிட்டே வெரோனிகாக்கு போன் பண்றான். எத்தனை டைம் போன் அடிச்சுமே வெரோனிகா எடுக்கல. சம்திங் ராங் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினைச்ச ஜானு வெரோனிகாவோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போயிட்டு ஒவ்வொரு இடமா தேட வீட்டுல ஒரு இடத்துலயும் வெரோனிகாவை காணோம். ஹால்ல உள்ள ஒரு டேபிள்ல பார்த்தாக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறான் ஜானு. அந்த லெட்டர்ல இன்னும் 2 நாள்ல நீங்க கேட்ட பணத்தை அரேஞ்ச் பண்ணா மட்டும்தான் உங்களோட குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். இமிடியேட்டா உங்க குழந்தைக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியே ஆகணும். அதனால பணத்தை உடனே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து கவுண்டர்ல கட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அந்த லெட்டரை படிச்சு முடிச்சுட்டு வீடு ஃபுல்லா தேடி பார்ப்பான். பாத்ரூம்ல பார்த்தா ரத்த வெள்ளத்துல கிடப்பா வெரோனிகா. பணம் இல்லாததுனால தான் குழந்தைய காப்பாற்ற முடியலையா அப்படின்ற விரத்தில கையை கிழிச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருப்பா. அவளை பார்த்தவங்க பதறி போய் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல ஒரு வழியா பொழைச்சிக்கிறா வெரோனிகா. அவகிட்ட ஜானு ஏன் இந்த முடிவு எடுத்த, நான் தான் எப்படி பணத்தை ரெடி பண்ணிடுவோன்னு சொன்னனே, அதுக்குள்ள ஏன் உனக்கு இந்த விபரீதமான முடியும் அப்படின்றான். நீ பணத்தை ரெடி பண்ணிடுறேன்னு சொல்ற, பட் ரெடி பண்ண முடியலன்னா என் குழந்தை உயிரை கூட காப்பாற்ற முடியாத என்னால இந்த உலகத்துல எப்படி உயிரோட இருக்க முடியும்? அதனாலதான் நாள் நெருங்க நெருங்க இந்த உலகத்துல வாழவே எனக்கு பிடிக்கல. அவளுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடலாம் அப்படின்றதுனாலதான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னுவா. அட்லீஸ்ட் ஏன் ஹார்ட்டை கொடுத்தாவது அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் டாக்டர்ஸ் என் ஹார்ட்ல பேச்சஸ் இருக்கு அப்படின்றதுனால அவளுக்கு பொருத்த முடியாது அப்படின்ட்டானுங்க. அதனாலதான் அந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னுவா. நான் எப்படின்னு 2 நாள்ல பணத்தை ரெடி பண்ணிடுவான், நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜான் வெளில போறான். வெளியே உட்காந்து இந்த பிராங்கி கிட்ட அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இப்படியே பேசிக்கிட்டு இருக்கையில அவ கையில பார்த்தா சூசைட் அட்டம் பண்ண ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்பை பார்த்தா ஜானு என்ன உன் கையிலயும் தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் வெரோனிகா மாதிரி தான் ஒரு டைம் சூசைட் அட்டன் பண்ணேன். ஒரு லவ் பிரச்சனை ஒண்ணு என்ன ஏமாத்திட்டு பார்த்தான். அவன் கையை கிழிச்சு விட்டு நானும் என் கையை கிழிச்சுக்கிட்டேன். ஒரு வழியா அவன் போய் சேர்ந்துட்டான், ஆனா நான் பொழைச்சிட்டான் அப்படின்றா. அங்க ரெனோ இன்னொரு ஃபைட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். ஜான் கிட்ட அடுத்த ஃபைட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு, சண்டைக்கு தயாராக அப்படின்னு சொல்ல, இப்ப இருக்கிற மனநிலையில சண்டை போற மாதிரி இல்ல அப்படின்னுவான். இல்ல எப்படியாவது நீ இதுல கலந்துகிட்டு வின் பண்ணிட்டானாக்கா உனக்கு தேவையான பணம் எல்லாம் இந்த ஒரே ஃபைட்ல கிடைச்சிரும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னுவான். ஜானும் தன்னோட பண தேவைக்காக இந்த ஃபைட்ல ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். ரெனோவும் தாங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் கட்டி அந்த சண்டையை ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு கிரிப்புள்ள மண்டையனோட சண்டை போடுறான் ஜானு. அவனையும் அடிச்சு மூஞ்செல்லாம் ஒழுவ விட்டு வின் பண்றான் ஜானு. சண்டை முடிஞ்சதும் இத்தோட நம்ம நிறுத்திப்போம் சண்டைய, இதுக்கு மேலே நீ ஆள் கொண்டு வந்தீங்கன்னா அவனுக்கும் இதே கதிதான் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர்கிட்ட சொல்லுவான். அந்த மேனேஜர் இல்ல உன்னை கடைசி வரைக்கும் முடிக்காம விட மாட்டான், அது வரைக்கும் நான் ஆளை கொண்டு வந்துட்டே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜான் சண்டை முடிஞ்சு வெளியே போயிருவான். அங்க இருந்த ரினோ ஒரு குரூப் வந்து தூக்கிட்டு போய் அடிப்பானுங்க. அவனுங்க யாருன்னு பார்த்தா வெல்ஸ்ன்ற ஒரு பணக்காரனோட ஆளுங்க. ரெனோ வெல்ஸுக்கு நிறைய பணம் தர மாதிரி இருக்கும். அந்த பணத்தை அவன் கொடுக்காதனால அவனை போட்டு அடிப்பானுங்க. மறுநாள் வெல்ஸோட ஆளுங்க ஜானை வந்து வெல்ஸ் கிட்ட அழைச்சிட்டு போவானுங்க. வெல்ஸ் அவனை பார்த்ததை அவனை கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லுவான். யாருன்னே தெரியாது இந்த ஆளு நமக்கு ஏன்டா வாழ்த்து சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஜான் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தப்ப ஹார்ட் அட்டாக் வந்து கீழே இந்த பாஸை காப்பாத்தினான் இல்லையா, அவனோட அப்பன் தான் இந்த வெல்ஸ். அவனை காப்பாத்துறதுனால உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுதுன்னுவான். அதுக்கு ஜான் இப்ப எனக்கு 2 பண தேவை இருக்கு, ஒன்னு உங்களுக்கும் ரெனோவுக்கும் இருக்கிற கடன் அடைக்கணும், இன்னொன்னு வெர்னிகாவோட குழந்தைய நான் காப்பாத்தணும், எனக்காக அது 2ஐயும் நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வெல்ஸ் 2ஐயும் பண்ண முடியாது, 2ல ஏதாவது ஒன்னு சொல்லு நான் பண்ணித்தரேன் அப்படின்னுவான். அப்போ ஜான் தன்னோட பிரச்சனையா இருந்தாலும்
பரவாயில்ல, ரெனோட பிரச்சனையை ஃபர்ஸ்ட் தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெனோ உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கழிச்சிங்க, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். வந்தவன் வெரோனிகாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வருவான். வெரோனிகா, நீ பண்ணது பெரிய உதவி, என் உயிரையே காப்பாத்திருக்க, என் பொண்ணையும் காப்பாத்துறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ற, என் ஹஸ்பண்டை நீ கொன்னதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், என் குடும்பத்தை காப்பாத்தின உனக்கு ரொம்பவே நன்றி அப்படின்வா. அங்கிருந்து பிராங்கியும் ரெனோவையும் பார்க்க போவான். ரெனோவும் அதே மாதிரி உனக்கு நன்றி சொல்லுவான். உன் பிரச்சனையை பொருட்படுத்தாம என் பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்த நீ உதவி பண்ணிருக்க, உனக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்வான். ஜானு, என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவான். அந்த நேரம் ரெனோவுக்கு ஒரு கால் வரும். அவனோட ஓல்டு ஃப்ரெண்டு ஒருத்தவன் சொல்லுவான், இங்க ஒரு பெரிய ஃபைட் டோர்னமெண்ட் இருக்கு, அதுல கலந்துகிட்டா பெரிய பணம் கிடைக்கும் அப்படின்வான். ஜானுக்கும் பெரிய பண பிரச்சனை இருக்கிறதுனால ரெனோ அந்த ஃபைட்டை ஜானுக்காக அரேஞ்ச் பண்ணிடுவான். ஜான் கிட்ட வந்து நீ எதிர்பார்த்த மாதிரியான சூப்பரான ஒரு ஃபைட் கிடைச்சிருக்கு, இதை மட்டும் வின் பண்ணிட்டோம்னா போதும், நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்வான். ஜானு ஓகே சொல்லிட்டு அந்த ஃபைட்டுக்கு தயாராவான். அங்க போய் பார்த்தா ஆப்போனோட சரியான முரட்டாளா இருக்கான். ரெண்டு பேரும் ஒரு கேஜுக்குள்ள போட்டு சண்டை போட விடுறானுங்க. ஆடியன்ஸோட ஆறாவரத்தோட சண்டை பயங்கரமா தொடங்குது. உயிரை பணைய வச்சு மூஞ்சி மோரெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் சொட்ட சொட்ட வின் பண்றான் ஜானு. அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் ஜானுக்கு கிழிஞ்சதுல ஜானோட மூஞ்சில தையல் போடுறா பிராங்கி. 2 நாள் கழிச்சு அந்த பணத்தை கட்டி குழந்தையோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறான் ஜானு. தான் குழந்தைய காப்பாத்தின மகிழ்ச்சியில வெரோனிகா ஜானுக்கு தேங்க்ஸ் பண்றா. அத்தோட முடியுது இந்த படம். இது போன்ற சுவாரஸ்யமான ஆங்கில படங்களை தமிழ்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.